இந்த சாங் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்ப வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான் எடிட் பண்ணுறதெல்லாம். ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் நம்ம பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியோ பார்த்துறீங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கிறது உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக்கை மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டை எப்படி உங்கள் ஹைட் மோஷன் யூஸ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் வந்து பண்ணாக்க ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. டவுன் பண்ணிவிட்டு ஹைட் மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அங்கே கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். கீழே ப்ளஸ் அங்கே கிளிக் போயிட்டு சைடில் டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய டவுன் பண்ணிங்கல்ல அந்த ஃபாண்ட் எங்கே இருக்கோ ஸோ அந்த ஃபைல்களில் போயிட்டு ஜஸ்ட் அந்த 2 ஃபாண்ட்டுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு கொடுங்க. இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா பிக்கு தான் பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும் உங்களுடைய இமெயில் கொடுத்து பயப்படாமல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே எக்ஸ்போர்ட்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே டன்னு இருக்குது அது கிளிக் பண்ணாலே போதும் இந்த பிக் வந்து பண்ணாக்க சேவ் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து 18 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் நம்ம பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்கா இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக 8 பாயிண்ட்கிட்ட வந்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு அனிமி பிக் இருக்கும். இந்த பிக்குக்கு பதிலாக தான் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஓகே. ஜஸ்ட்டு சேஞ்ச் தான். ஸோ இப்போ அப்படியே மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த அனிமி பிக் இருக்கும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் வந்துட்டு இந்த ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஜ் பிக் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் வரலால் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சரியாக வரலனாக்க கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் ஆகிடுச்சா? ஸோ அந்த அனிமி பிக்கு கேர்ளோட பிக் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இதே வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா அந்த பயோடி பிக்கு அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்களோ அதே சேம் மெத்தடில் அந்த அனிமி பிக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் கூட இருப்பது தான். ஸோ ஃபைனலி மேலே ஸோ பட்டனை கிளிக் போயிட்டு கீழே ஸோ பண்ணாக்க இந்த வீடியோ ரெடி கைஸ். ஸோ இந்த சாங்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ட்ரை பண்ணிட்டீங்கன்னாக்க இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.